ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மோடு சகோதரர் ரூபன் அவங்க வந்திருக்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், நீங்கள் எழுதக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குறோம். அதற்கான பதில் கொடுக்குற நிகழ்ச்சியாக தான் இதை வச்சுருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக நாம் ஒரு சீரீஸாக பதில் கொடுத்து கொண்டே வந்தோம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் அநேக கேள்விகள் இருக்குது. நமக்கு பதில் கொடுக்கறதுக்கு பிரதர் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். வெல்கம் டு அவர் ப்ரோக்ராம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். இன்றைக்கி நம்ம நேரடியாக நிகழ்ச்சியிலே போயிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, லோகோ இவ்வளோ நேரம் போடுறீங்க, மியூசிக் இவ்வளோ நேரம் வருது, ப்ரோக்ராம் இவ்வளோண்டு தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அவங்களுடைய ஆசை அது. அதனால் நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ்னு கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ நம்ம நேரடியாக போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிரதர் இன்றைக்கி? ஸோ பிரைஸ் லார்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விஷயத்தை வச்சு தீமாட்டிக்காக பார்த்தோம். அதாவது நாலேஜ், விஸ்டம், அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் பயோமிமிக்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இதை அட்ரஸ் பண்ணோம். ஆமாம், அந்த கார் எப்படி தயாரிக்கிறாங்க, எது பேஸில் இருக்குது, ஃப்ளைட்டு, ஆமாம், ஃப்ளைட்டுங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 தீம், 2ம் ஒத்துடைய ஒரு தீம். ஓகே. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிலீஃப், இன்னொன்று கன்விக்ஷன். ஓகே. நம்பிக்கையும் அதை தாண்டி நம்பிக்கையில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, சூப்பர்லேட்டிவ் மாதிரி. சூப்பர்லேட்டிவ் மாதிரி. ஓகே. எதுக்கு இதை நாம் எடுத்தோம் அப்படின்னா, நிறைய பேர் நினைப்பாங்க விசுவாசம் என்றாலே அது வந்து ஒரு கற்பனையில் இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தானோ, நம்பிக்கையில் மட்டும் இருக்கிற விஷயம் தானோ, அதுக்கு மேலே அதில் எதுவும் இல்லையா? அப்போ சில பேர் கேட்பாங்க, அப்போ நீங்கள், அதனால தான் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் கற்பனை நம்பிட்டு இருக்கீங்க, விசுவாசனாலே பார்க்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுசாக, அதாவது நம்ம கண்ணில் பார்க்காததுக்கு நம்ம நம்புகிறோமே, அதுக்கு பேர் தான் விசுவாசன்ற மாதிரி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் தானா? அது ட்ரூ தான் இன் அ சென்ஸ். ஆனால் அது மட்டும் தானான்னு கேட்டால் அதான் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்துவின் மேலே இருக்க விசுவாசங்கிறது ஏதோ ஒரு காவியத்து மேலே இருக்க விசுவாசமோ அப்படி கிடையாது. அது அதற்கும் மேற்பட்டது. கன்விக்ஷன் அது. ஸோ அதுக்குள்ளதான வித்தியாசத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் வழியாக, நீங்கள் சொல்ல போகிற அந்த உதாரணங்கள் வழியாக. ஆமாம். ஓகே. ஸோ ஃபெய்த், விசுவாசங்கிறத நான் நம்புகிறேன். இந்த கன்விக்ஷனுங்கிற டேர்மை நான் எந்த தீமில் யூஸ் பண்ணுறேன், என்ன கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், நம்பிக்கைக்கும் எனக்கு தெரியுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஒரு விஷயத்தை நான் நம்புறேங்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை எனக்கு தெரியுங்கிறதுக்கும் வேற்றுமைகள் இருக்கு இல்லையா? இப்போ ஆபிரகாம் வெளியே அழைத்து நட்சத்திரத்தை அண்ணாந்து பாருன்னும் போது, அது பகலில் இருக்குது, நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் அங்கே நட்சத்திரம் இருக்குது இல்லையா? என் கண் பார்க்கல, ஆனால் நம்புகிறேன். எனக்கு தெரியும் அங்கே நட்சத்திரம் இருக்குங்கிறது தெரியும். என் கண் பார்க்காவிட்டாலும் நான் நம்ப தான் போகிறேன், ஏன்னா எனக்கு அது தெரியும் இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸாக்டாக நீங்கள் அழகாக சொன்னீங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். 2 வசனம் பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போனோம். யோவான் 14:18 ஆண்டவர் சொல்கிறாரு. 18, 19 ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன், அதுக்கடுத்து 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 17வது வசனத்தில், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கிறிஸ்து மேல இருக்க நம்பிக்கைங்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கையோ இல்லாட்டி ஒரு மனசுல இருக்கிற ஒரு அப்டிராக்ட் மட்டும் அது கிடையாது. அதற்கும் மேல ஆண்டவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்றாரு. ஸோ இதை நான் எதுக்கு எந்த தீம்ல சொல்றேன்னா, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் ரிலவன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாருங்கிறது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நான் உணர்றேன், ஃபீல் பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. அது எனக்கு தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சிறந்த டிரைவருங்கும்போது சார் லூயிஸ் ஹாமில்டனை சொல்லுவாங்க. அவர் வந்து சார் பட்டம் வாங்கினவருங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவர் F1 ரேஸ் டிரைவர். அவர் வந்து கார் ஓட்டுறது எப்படி அப்படின்னு 2 வருஷம் சொல்லி கொடுக்குறாரு. தியரிட்டிக்கல் கிளாஸ் உட்காந்து இது கிளச்சுனா என்ன, பிரேக்குனா என்ன, ஸ்டேரிங்கு, ஆங்கிள் எல்லாத்தையும் மேத்தமெட்டிக்கலாக சொல்லிட்டார். ஓட்டிட முடியுமா? இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் அதை போய் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் ஓட்ட முடியும். மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையே
நம்ம எக்ஸ்பீரியன்ஸா லேர்ன் பண்ணா தான் அத ஓட்ட முடியுமே ஒழிய, இல்லாட்டினா ஓட்ட முடியாது. பொதுவா எந்த ஒரு கோர்ஸ் முடிச்ச உடனேயும் ஃப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க. மேபி அவங்களுக்கு மெக்கானிக்கல் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எது போல்ட்டு, எது நட்டு, எப்படி லேத்த திறக்கணும், போடணும் எல்லாம் தெரியும். பட் அவங்க ஃப்ரெஷர் தான் அவங்களுக்கு பேரு. படிச்சு தியரட்டிக்கலா தெரிஞ்சதுனால மட்டும் அவர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. தே வாண்ட் டூ வொர்க் அண்ட் தே வாண்ட் டூ லேர்ன். அப்புறம் அது உள்ள போய் அவங்க எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பார்த்து, ஹவ் மெனி இயர்ஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கேட்பாங்க அவங்க அதில. கரெக்ட். ஸோ அவங்க பிராக்டிகலா அத செஞ்சா மட்டும் தான் அவங்களால அத செய்ய முடியும். சில விஷயங்கள பிராக்டிகலா பண்ணா மட்டும் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூல் பஸ்ல வருவேன் நானு. ஸ்கூல் பஸ்ல வரும்போது இந்த அ காரு, பஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப டிரைவர் ஓட்டுவாரு. எனக்கு ரொம்ப காலம் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டியரிங் இவர் கையில இருக்கு. வீலு இவர் கண்ணுக்கே தெரியாது. எப்படி கரெக்ட்டா ஒரு 1/2 அடி கேப்ல கரெக்ட்டா போறாரு? அப்படிங்கிறது எனக்கு புரியவே புரியல. எப்போ வரைக்கும் எனக்கு புரியலன்னா, நான் கார் ஓட்டி பழகுற வரைக்கும் எனக்கு புரியல. ஓகே. எப்ப நான் ஓட்டி பார்த்தேனோ, அப்பதான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சே ஒழிய, அத பார்க்கறதுனாலயோ, இல்லாட்டி யாரோ எனக்கு சொல்லிக் குடுத்ததுனாலயோ, அத நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அப்போ புரிஞ்சுக்க முடியாது. அத பத்தினதான ஒரு அறிவு நமக்கு கிடைக்குமே ஒழிய, பட் நான் ஓட்டுனா மட்டும் தான் எனக்கு அது முழுசா புரிஞ்சுக்கவே முடியும் என்னால. கரெக்ட்டா சொன்னீங்க. ஓகே. ஸோ வசனம் சொல்லுது சங்கீதம் 34:8ல, "கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள்" அப்படின்ட்டு இந்த வசனத்த நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அ ஒரு பையன் இருக்கான். ஒரு 6 ஆர் 7 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுக்கோமே. அவன் வந்து சுகர்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஒரு கற்பனை கதை. ரொம்ப யோசிச்சிடக்கூடாதுல்ல. அ அவனுக்கு சுகர்னா என்னன்னே தெரியாது. அவன் வந்து சுகர எப்படியாவது அது என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு எம்ஐடில பிஹெச்டி முடிச்ச ஒரு பிசிசிஸ்ட்ட போய் பார்க்குறான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்ச ஆள் அவரு. அவர்ட்ட "என்ன சுகர்னா என்ன சார்?" அப்படின்னு போய் கேட்குறான். அவர் சொல்றாரு, "சுகர் இஸ் எ கிறிஸ்டல்." ஒரு பிசிக்கலா அந்த பிசிக்ஸ் இத அந்த அந்த நாலேட்ஜ்ல அவர் சொல்றாரு. பிசிக்ஸ் நாலேட்ஜ்ல சொல்றாரு. ஓகே. சுகர் இஸ் எ கிறிஸ்டல். அதனுடைய தன்மை இருக்கு இல்லையா? அது சாலிட நீங்க லிக்விடா மாத்திரலாம். ஓகே. அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 102 டிகிரி செல்சியஸ். ஓகே. பாயிலிங் பாயிண்ட்ங்கிறது நம்ம படிச்சிருப்போம். ஒரு பொருள் அது எந்த டெம்பரேச்சர்ல லிக்விடா உருகுதுங்கிறதோ. ஆமா. உருக தொடங்குதோ அதான் பாயிலிங் பாயிண்ட். அப்படின்னு அவரு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்குறாரு. இவனுக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. சரி இவருக்கு தான் தெரியல. நான் வந்து இன்னொரு தலை சிறந்த இன்னொரு ஆள போய் பார்க்க போனேன் அப்படின்ட்டு, ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியோடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் கெமிஸ்ட்ரி. ஓகே. அவர போய் பார்க்குறான். அவரு வந்து உட்கார வச்சுட்டு நல்ல ஒரு போர்டெல்லாம் எழுதி போட்டு, சுகர்ங்கிறது சரியான பதம் கிடையாது. அதனுடைய பதம் சுக்ரோஸ். சரி. அவர் கெமிக்கல் டெர்ம்ல பேசுறாரு இப்ப. அவரு கெமிக்கல் டெர்ம்ல பேசுறாரு. ரைட். அதையும் இல்லாம அதுக்கு மேல அவர் சொல்றாரு. சுகர்னா ஒண்ணும் இல்லைங்க. C12, H22, O11 பிளஸ் H2O. இதெல்லாம் சேர்ந்தது தான் சுகர். சுகருடைய கெமிக்கல் ஃபார்முலா இதுதான் அப்படின்ட்டு அவரு போட்டு இது பண்ணதுல ஒரு மாரி இவனுக்கு கிறுகிறுன்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவனோட ஸ்கூல்ல கிண்டர்கார்டன் டீச்சர போய் கேட்குறான். மேடம் நான் வந்து சுகர அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு 2 டாப் புரொஃபசர்ஸ் இவங்கள போய் பார்த்தேன். இவங்க சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. வுட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி கேட்குறான். அவங்க இவனோட ப்ராப்ளத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. இவனோட ப்ராப்ளத்த புரிஞ்சுட்டு, என்னன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கப் ஆஃப் சுகர் எடுத்து, அவங்க அத எடுத்து வாயில போட்டு காமிச்சுட்டாங்க. 1/2 செகண்ட்ல புரிஞ்சிருச்சு அவனுக்கு. சுகர்னா இதான். வாயில போட்டா கரையும், வெள்ள கலர்ல இருக்கும், இனிக்கும், பார்க்கறதுக்கு கட்டி கட்டியா இருக்கும், கிறிஸ்டலா இருக்கும். இவங்க எல்லாம் சொன்னது எல்லாத்தையும் 1/2 செகண்ட்ல அவங்க சொல்லிக் குடுத்துட்டாங்க. 1/2 செகண்ட்ல முடிச்சுட்டாங்க அவங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இத தான் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா அவங்க சொன்னாங்களா? அப்படின்னு தான் ரொம்ப பிரமிச்சு போனதா இந்த ஸ்டோரி. சோ இப்ப எதுக்கு நம்ம இத சொல்றோம் அப்படின்னா, நம்ம நெனைக்கிறோம் நான் பிலீவர்ஸ் ஆர் அவிசுவாசிகளுக்கு மட்டும் தான் கேள்வி இருக்குண்டு. ஆனா நல்ல ட்ரூ பிலீவர்ஸ் உண்மையா ஆண்டவர நேசிக்கிறவங்களும் சரி, உண்மையா ஆண்டவர நம்புறவங்களும் சரி, கரெக்ட்டா சர்ச்சுக்கு போறவங்களுக்கும் சரி, சில கேள்விகள் நெறைய கொஸ்டின் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில கேள்விகள் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவலி நீங்க சொல்றீங்க. ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின்ஸே. ஓகே. ஒரு சந்தேகம் மாதிரி ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். ஆமா. அது ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி நடந்துச்சு? நாங்க போற இடங்கள்ல Q&A செக்ஷன்லாம் நடக்கும்போது,
மாறாம ஒரு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா எல்லா இடத்துலயும் வருது. நான் இப்ப அந்த கொஸ்டின கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னன்னா, காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாங்க? ஆதாம், ஏவாளுக்கு 2 பசங்க தானே! ஆமா. ஆ இந்த காயினும், ஆபேலும். அப்போ இவர் காயின் தன் மனைவியை அறிந்தான்னு இருக்கே. அப்படின்னா காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாங்க? இப்ப நம்ம பேசும்போது கூட நெறைய பேருக்கு அந்த டவுன் ஆமாங்க எனக்கும் அந்த டவுட் இருக்குன்னு நெனைப்பாங்க. ஸோ இந்த சந்தேகம் நான் சொல்றது ஸ்பிரிச்சுவலி இந்த சந்தேகம் ஆதியாகமத்திலே இருக்கு அவங்களுக்கு. இந்த மாரி சந்தேகங்கள். ஸோ இந்த மாரி நெறைய கேள்விகள் ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு இருக்கு. ஆமா. சந்தேகமா இருக்கு, டவுட்டா இருக்கு. டவுட். சந்தேகமா இருக்கு. அவங்க விசுவாசம் அசைக்கத்தக்கதாவும் இருக்கு அது. அசைக்கத்தக்கதாவும் இருக்கு. ஆனா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் நல்ல பிலீவர்ஸா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்குன்னா, இத போய் நம்ம யார்ட்ட கேட்கறது? நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல. அத விட்டு குடுக்கவும் நம்மளுக்கு மனசுக்கு வராது. நம்ம போய் இத கேட்டோம்னா, பாஸ்டர் என்ன நெனைப்பாரு? இல்லாட்டி நம்ம இன்னொருத்தன்ட்ட கேட்டா, இது கூட தெரியாதான்ற மாரி இருப்பாங்களே. இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எனக்கு பெர்சனலா இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஆக்சுவலி ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியும். நான் சொல்றது பிலீவர்ஸ்க்கு. ஒரு லிமிட் வரைக்கும் சுகர்னா என்னங்கிறத பெஸ்ட் ஆஃப் தி புரொஃபசர் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், இதுக்கு மேல எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. அத வாயில போட்டு பார்த்தா தான் தெரியும். அது வந்து இனிக்கும்ன்ட்டு. இந்த ஜீசஸ்ங்கிற ரியாலிட்டிய, கிறிஸ்துங்கிற அந்த சத்தியத்தைய, கிறிஸ்துங்கிற அந்த உண்மைய, ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் தான் எப்படி வாயில போட்டா நம்மளுக்கு ஜீனி இனிக்குதோ, அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு காமிக்க முடியும். ஒருவேளை நம்மளுக்கு நெறைய கொஸ்டின் சில பேருக்கு இருக்கலாம். நம்ம என்னதான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ஆஃப் தி லிட்ரேச்சர், பெஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ், பெஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா கூட, ஒரு சில கொஸ்டின்ஸ எக்ஸ்பீரியன்ஷியலா மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி கார் ஓட்டுனா தான் கார புரிஞ்சுக்க முடியுதோ, பஸ் ஓட்டுனா தான் பஸ்ஸ புரிஞ்சுக்க முடியுதோ, ஒரு சில கொஸ்டின்ஸ, ஒரு சில சத்தியத்த ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிற மாரி, வேற யாருமே பண்ணி காமிக்க முடியாது. நம்ம வேற ஆப்ஷனே அது கிடையாது. ஸோ அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னா, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட பத்தி இருக்கணும். ஆமா. இல்லையா? நீங்க மெசேஜ் கேட்கறதுனாலயோ, எவ்வளோ செர்மன் கேட்கறதுனாலயோ, உங்களுக்கு அத பத்தின அறிவு வேணா கிடைக்கலாம். தேவனை பத்தின அறிவு, விசுவாசம் வளர்றது எல்லாம் இருக்கும். பட் நம்முடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல காட இன்டர்ஃபர் பண்ண வச்சு, அல்லது நாம அவரோட இன்டர்ஃபர் ஆகி, அவரோட நடக்கும்போது தான் அத பத்தின உண்மை, காட பத்தின உண்மையான தெரியும் நீங்க சொல்ல வர்றீங்க. ட்ரூ. இல்லையா? ட்ரூ. பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் அதத்தான் சொல்ல வர்றாரு. அதாவது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஐ வாண்ட் டு நோ அபௌட் த காட் அப்படிங்கிறாரு. இத எழுதும்போது பிலிப்பியருக்கு எழுதும்போது ஜீசஸ் கிறிஸ்து பவுல் கிட்ட பேசிட்டாரு. சவுலே, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ரிவீல் பண்ணிட்டாரு. நான் இயேசு அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டாரு. இவ்வளோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு தான் இப்போ தேவன். அவர் பேசுறாரு. எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதே பவுல் திருப்பி சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா, ஜீசஸா எனக்கு தெரியுது. என் கூட பேசுறாரு. எல்லாம் இருக்கு. ஆனா அவரை எனக்கு தெரியல. ஜீசஸ்ன்னு தெரியுது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம் என்ன? அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன் மேபி. ட்ரூ. ஸோ அந்த மாதிரி அவரை அறிகிற அறிவு ருசித்து பாருங்கள்ங்கிறது அதான் நினைக்கிறேன் நான். ட்ரூ. என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் நல்லவர்ன்ட்டு எனக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்தது. அதுக்கு எனக்கு ஆன்ஸரும் கிடைக்கல. எனக்கு அந்த அனாயிண்டிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், ஜீசஸ் நல்லவருங்கிற ஃபண்டமெண்டலா எனக்கு தெரிஞ்சுச்சு. இல்ல எனக்குமே அப்படி ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா, சின்ன வயசுல ஏதாவது பேசும்போது சாமி கண்ண குத்திரும்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம ஆட்களுமே ஏசப்பா கண்ண குத்துவாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஏசப்பா கண்ண குத்துறவராகவே ஒரு சில காலகட்டங்களில் நமக்கு அது இருக்கு. தண்டிக்கிறவரு, கண்ண குத்துறவர்ன்னு. அவர் வந்து எனக்காக ஜீவனை கொடுத்தவருங்கிறது ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் நமக்கு அதனுடைய லவ் தெரியுது. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கடைசியில எது நிக்கும்னா, அன்பு தான் நிக்கும்பாரு. கரெக்ட். அ ஓகே. ஸோ ஒரு சில விஷயங்கள்ல ஹோலி ஸ்பிரிட் வந்தா மட்டும் தான், அந்தந்த சோல் புரிஞ்சுக்குமே ஒழிய, பேசுறதுனால யூஸ் இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பேசுறது ஒரு லிமிட் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கும். ஆனா அந்த ஃபுல்னஸ், ஜீசஸ் ரியல்ங்கிற அந்த ரியாலிட்டிய நம்மளுக்கு வெளிப்படுத்துறது ஹோலி ஸ்பிரிட்டால மட்டும் தான் முடியும். அவர் வந்தா தான் அவர பத்தி நமக்கு அவர் அறிகிற அறிவே மேன்மையே வருது நமக்கு. ஆமா. எக்ஸ்பீரியன்ஸோட வருது. பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸோட வருது. ஓகே பிரதர். இது இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றோமா இதுல? ஸோ இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். நான் போய் சொல்றதுனால ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? ஓகே.
ஸ்பாட்டிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இதில் இருக்கு. நிறைய பேருக்கு இது இருக்கும். எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போய் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும்போது இந்த இஷ்யூ இருந்துச்சு. நான் போய் சொல்றதுனால ஒருத்தர் ரசிக்கப்பட்டுவாரா? நம்ம சொல்ற மெசேஜ்னால இது பண்ணிடுவாங்க. அது ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த லாஸ்ட் ஒரு பல சீரிஸ் எவல்யூஷனை வச்சு தான் பிரைமரியா பண்றோம். இந்த எவல்யூஷனுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 அனாலஜி சொல்றேன். யூசுவலா சொல்ற மாதிரி. எவல்யூஷன் சொல்லுது வைரஸும் பாக்டீரியாவும் ஆல்ரெடி வந்த பிறகு தான் மனுஷங்க வந்து உருவானாங்க. இல்லாட்டி அதுக்கு மேல இருக்கிற ஜீவராசிகள் அனிமல்ஸ் ஆட்டம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மனுஷங்க உருவானாங்க. இப்போ உருவாகும்போது வைரஸ் இருந்திருக்கணும்ல அப்போ. அவங்க பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி உருவாகும் போது அதுக்கு வைரஸ்லேருந்து தான் எல்லாம் உருவாகுச்சு. வைரஸ் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அப்படின்னா உருவாகும் போது வைரஸ் முன்பாகவே இருக்கு. இருந்திருக்கணும்ல. இருந்திருக்கு. சமீபத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லாட்டி வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோ இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த பேஷண்ட்ஸை வைக்கிற வார்டை காமிச்சாங்க. ஆப்ரேஷன் தேட்டர் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த வார்டில் வந்து வைப்பாங்க. அந்த வார்டில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, சானிடைஸ் பண்ணுறது, தரையெல்லாம் துடைக்க மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து புகை மாதிரி அனுப்புவாங்க அந்த வார்டு ஃபுல்லாக. அந்த புகை போய் ஒரு கிருமி இல்லாமல் மொத்தத்தையும் அழிக்கும். அவ்வளோ வந்து ரொம்ப 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 காஷியஸாக இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ வேலையும் பண்ணுவாங்க. ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்துட்டா அடுத்த ஒரு பேஷண்ட் வர முன்னாடி இந்த ஃபியூம்ஸ் போட்டு அதை மொத்தத்தையும் 100% ஸ்டெர்லைஸ் பண்ண பிறகு தான் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆன பேஷண்ட்டே உள்ளே கொண்டு வருவாங்க. இப்போ சிம்பிளாக ஒரு காமன் சென்ஸ் அப்ளை பண்ணோம்னா, இந்த உடம்பு உருவாகும் போது இன்ஃபெக்ஷனே வந்திருக்காதா? முன்னாடி வைரஸ் இருந்திருந்தா இருக்குன்னா அது சொல்லுது. எவல்யூஷன் தியரி படி அது இருக்கு. ஓகே. அது உடம்பு உருவானதும் இல்லாட்டி இந்த அனிமல்ஸ்லாம் உருவானதும் ஏதோ லேபோ இல்லாட்டி ஒரு ஸ்டெர்லைஸ் என்விரான்மெண்ட்டோ கிடையாது. அது மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, ரோட்டு மாதிரி மண்ணில் தான் உருவாது. டஸ்ட்டில் தான் அமீபா உருவாகி எவல்யூஷன் ஆரம்பிக்குது. நாய் உருவாகிட்டு இருக்கும்போது இந்த அமீபா எதுவும் பண்ணியிருக்காதா? இன்ஃபெக்ஷனே வந்திருக்காதா? நம்ம என்ன சொல்கிறோம், ஒரே ஒரு பார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் வைக்கிற வார்டு, ஆப்ரேஷன் தேட்டர் கூட அது கிடையாது. அந்த வார்டையே 100% ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் அந்த பேஷண்ட்டை வைக்கிறாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும், இல்லாட்டி அது ஹியூஜ் ரிஸ்க் ஆயிரும், உயிருக்கே பாதிப்பாயிரும். அப்போ ரோட்டில் அமீபா வைரஸ்லாம் இருந்திருக்காதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? இருந்திருக்கும்ல. அதாவது எவல்யூஷன் தியரியின் படி கணக்குப்படி இருக்கணும்ல. ஆமாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வைரஸ்லாம் இருந்தது. இன்ஃபெக்ஷனே வந்திருக்காதா? ஆகணும்ல. உருவாகும் போது ஆகாமல் இருக்காது. ரைட், ஓகே. இப்போ வெளியே போகும்போது ஏன் மாஸ்க் போட சொல்கிறாங்க? ஆமாம். சும்மா போயிட்டு வந்தாலே ஆகுது. நல்ல இவ்வளோ சிவிலைஸ்டான நாடுகள் சிட்டிக்குள்ளே இவ்வளோ நடக்கும்போது, அன்னைக்கு டஸ்ட்டும் வெறும் சாண்டுமா இருக்கிற இடத்துல ஒன்று உருவாகுதுன்னா, எவல்வேட் ஆகுதுன்னா, அப்போ கண்டிப்பாக வைரஸ் அதில் போய் அஃபெக்ட் பண்ண தானே செய்யும். செஞ்சுருக்கணும்ல. கண்டிப்பாக. இது ஒரு காமன் சென்ஸ் இஷ்யூ தான். நான் ஒன்றும் ஏதோ அல்காரிதம் சால்வ் பண்ணுற ஒரு தாட்டை நான் சொல்லலை. இது காமன் சென்ஸ் தான். இது எப்படி யோசிக்கிறாங்க? இதை எப்படி நம்புகிறாங்க? ஓகே. எவால்வேட் ஆகும்பொழுது எனக்கு இதை கேட்கும்போது எனக்கு நம்ம வந்து கிரியேஷன் நம்புறவங்க தானே. ஆண்டவர் அதுதான் உண்மையும் கூட. ஸோ காடு நம்மளை உருவாக்கும் பொழுது, குழந்தையை உருவாக்கும் பொழுது, ஒரு பனிக்குடத்துக்குள்ளே வச்சு த பியூரஸ்ட் பிளட்டால் அது அப்படியே எவால்வேட் ஆகி, அதாவது நான் சொல்கிறது வந்து குழந்தை உருவாகி அது அப்படியே அந்த ஊம்புலேருந்து உருவாகி வர்ற காலத்தில் எவ்வளோ சேஃபஸ்ட் பிளேஸ்க்குள்ளே வச்சுருக்காரு பாருங்க. தாய்க்குள்ள கருவறை, அந்த கருவறைக்குள்ள பனிக்குடம், அந்த பனிக்குடத்துக்குள்ள பிள்ளை. அது வெளியே வர வரைக்கும் அவ்வளவு சேஃப்டியாக வச்சுருக்காரு, உருவாக்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டஸ்ட்டில் இருந்து அப்படியே எவால்வேட் ஆகி வருது எல்லாம் அப்படின்ட்டு. அப்போ காட் உள்ளுக்குள்ளே ஒரு கிருமி போகாமல் பத்திரமா அதை எவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இன்னொரு பாயிண்ட் எனக்கு வருது. அந்த ஐவிஎஃப்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம். இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன், செயற்கை கருத்தரித்தல். ஆமாம், டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதை பற்றி சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். சரி, பயங்கர காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் ஆக்சுவலி. இன் அ சென்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு டெய்லி ஊசி போட சொல்லுவாங்க. ஆமாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சிக்கு செஞ்சாங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ஊசி போடணும் அதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் ஆச்சுன்னா அவங்க நடக்கக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு காலை தூக்கி வச்சுட்டே படுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம்.
ஆமா. கர்ப்பப்பை வீக்கா இருந்துச்சுன்னா. ஆமா. இங்கே சிம்பிள் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுவோம். எவல்யூஷன் உண்மையா இருந்ததுன்னா, ரோட்லயே அது முளைச்சிச்சு இல்லையா? ஒரு கண்டிஷனே இல்லாத என்விரான்மென்ட்லயே எல்லாம் உருவானுச்சுல்ல. அதுக்கு எதுக்கு 5,00,000 நம்ம செலவு பண்ணணும்? டெஸ்ட் டியூப்க்குள்ள தண்ணிய ஊத்தி, ஸ்பெர்மையும் எக்கையும் போட்டா வந்துராது? கொஞ்சம் டஸ்ட்டையும் போட்டா வராது? டஸ்ட்லயே வரும்னா டெஸ்ட் டியூப்க்குள்ள தண்ணி ஊத்துனா வராதா? கன்ஃபார்மா வரணும்ல. அது சரின்னா அப்புறம் இதுவும் சரிதானே. சரிதானே? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்குபேட்டர் கொண்டாந்துருக்கிறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஊம்பு மாரி ஒண்ணு கொண்டாந்துருக்கிறாங்க. அதுல வந்து இப்போ ஆ இந்த ஸ்பெர்மையும், எக்கையும் எடுத்து அது உள்ள வச்சு பிள்ளைய கிரியேட் பண்றாங்க. ஆனா அது கூட த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. அத வந்து நீங்க சொல்ற எவல்யூஷன் கணக்கின்படி பார்த்தா, ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு டப்பால போட்டு வச்சிர வேண்டியது தானே. வந்துரும்ல. வந்துரும்ல. அந்த ஆர்டிஃபிஷியல் ஊம்பு கூட இந்த பியூரஸ்ட் அவங்க சேஃபஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. அந்த இது இருக்கு நிறைய வீடியோஸ். அதுல எவ்வளோ இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கரண்ட் சப்ளை கரெக்ட்டா போணும். அந்த கண்டிஷன்ஸ சிமுலேட் பண்றதுக்கு அவ்வளோ டெக்னாலஜி இதுல பண்ணணும். இதெல்லாம் ஒருத்தன் நம்பும்போது, சத்தியத்த சொன்னா நம்ப மாட்டானா? ஓ! இது நமக்கான கேள்வி இப்ப. இதுவரைக்கும் நம்ம எவல்யூஷன கேள்வி கேட்டோம். இப்ப கேள்வி சுவிசேஷம் சொல்றதுக்கு யோசிக்கிறவங்கள பத்தி. ஆமா. இப்ப நம்மளுக்கு என்ன ஜனங்களுக்கு இஷ்யூன்னா, நான் போய் சொல்லி ஒருத்தன் கேட்பானாங்க. இதையே கேட்குறானே, நம்ம சத்தியத்த சொன்னா கேட்க மாட்டானா? பொய் சொல்லும்போது இவ்வளோ பேர் கேட்கும்போது, சத்தியத்த சொல்லும்போது ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்க? இத விட பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. நம்ப வைக்கிற வேலைய நம்மளுக்கு குடுக்கவே இல்ல காட். ஓகே. சகல சிருஷ்டிக்கும் போய் பிரசங்கிங்கன்னு தான் சொல்றாரு. சொல்லுங்கன்னு தான் சொன்னாரே ஒழிய, நம்ப வைக்கிற வேலைய நம்ம பண்ணவே சொல்லல. ஆமா. வசனம் தெளிவா சொல்லிருச்சு. "தண்ணீரின் மேல் விதையை போடு. நெடுநாள் நாள் கழிச்சு அது முளைக்கும்." பவுல் ஒரு இடத்துல சொல்றார் இல்லையா? "நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினார். விளைய செய்தது கர்த்தர்." கரெக்ட். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது மட்டும் தான் நம்ம வேல. நம்ம வேல. ஆனா அதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம சொல்லும்போது, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். அந்த நம்பிக்கைய கொண்டு வர வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட்டோட வேல. அவருடைய மனக்கண்களை திறக்கிறது கர்த்தருடைய வேல. அவரு வேல. அத நம்ம செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கவும் இல்ல. நம்ம செய்யணும்னு சொல்லவும் இல்ல. "நீ போய் சொல்லு, மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன்." நான் பார்த்துக்கிறேன். இவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க கேட்பாங்களா? மனக்கண் திறக்குமா? திறக்காதா? ரட்சிக்கப்படுவானா? மாட்டானான்னு இவங்களே ஒரு ஜட்ஜ்மென்ட்க்குள்ள வந்துர்றாங்க. ஆமா. வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாமே நம்மளால முடிஞ்சுனா, அப்ப அவருக்கு என்ன வேல? அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கடைநிலை ஊழியரா ஒருத்தர் இருக்காரு. அவராலயே எல்லா வேலையும் முடிஞ்சுச்சுன்னா, அப்ப சிஇஓக்கு என்ன வேல? ஓகே. ஸோ நம்ம வேலைய அவரு நம்ம செய்யும்போது, அவர் அந்த கன்விக்ஷன் கொண்டு வரது. நம்ம கன்விக்ஷன் ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த இதுதான் வழி, இதுதான் சத்தியம் அப்படிங்கிற அந்த சத்தியத்த ஓப்பன் பண்ணி வைக்கிற வேலைய அவர் பண்ணிடுறாரு. இது கொஞ்சம் ஒய்டா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கே ஒரு பெரிய என்லைட்டிங்கா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய வேலை வெறும் சொல்வது மட்டும். ரிசல்ட் என்கிட்ட இல்ல. தேவையும் இல்ல எனக்கு அது. பண்ணவும் சொல்லல. பண்ணவும் சொல்லல. ரிசல்ட் அவரு குடுத்துருவாரு. அவரு என்னுடைய அங்க கமிட்மென்ட் மட்டும் தான் தேவைப்படுது இங்க. இதுக்கே நான் வந்துட்டு அந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி, நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதாம இருக்கிறத விட, எழுதுறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ரிசல்ட்ட பார்த்துக்கலாம். எத்தனையோ பசங்க ஃபெயில் ஆகும்னு தெரிஞ்சப்ப எழுதுறான்ல. அவன் படிக்கல. அவனுக்கு தெரியும் 20 மார்க் மேல வராது. ஆனா, அப்பா அம்மாட்ட தைரியமா சொல்லிட்டு போறான். எக்ஸாம் போயிட்டு வரேன். திருப்பி வந்தோனே சொல்லுவான், சூப்பரா எழுதியிருக்கேன்னு. ஒரு பொய்யையே அவன் இவ்வளோ தூரம் கரெக்ட்டா செய்யும்போது, நம்ம ஏன் உண்மைய செய்யக்கூடாது இவ்வளோ? நீங்க சொல்லும்போது தான் இன்னொரு பாயிண்ட் தோணுது. பொய்யையே இவங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, தியரி சொல்றோம்ங்கிறதே மறந்துருவாங்க. வாக்குமூலம் சொல்ற மாரி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓ! எவல்யூஷன்ங்கிறது நம்பிக்கை தான். எவல்யூஷன்ங்கிறது ஒரு தியரி. தியரிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 2, 3 எபிசோட்ஸ்ல இத பார்த்தோம். தியரியோட டெஃபினிஷன். அதுல ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு பார்ட்டும் டெஃபினட்டா இருக்கு. அசம்ப்ஷன்ங்கிற ஒரு பார்ட்டும் இருக்கு. இதையே இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் சொன்ன மாரியே சொல்லுவாங்க. நான் பார்த்தேன்ல. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. ஆ 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத, இவங்களே கூட இருந்து பார்த்த மாரி, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க. நேத்து தான் பார்த்துட்டு வந்த கான்ஃபிடன்ஸ்ல வாக்குமூலம் சொல்லுவாங்கல்ல. அப்படிங்கிறத தியரிங்கிறத சொல்றோம்ங்கிறதே மறந்துட்டு பேசுவாங்க. ஓகே. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, சத்தியம்னு நம்மளுக்கு தெரியும். கன்விக்ஷனும் நம்மளுக்கு இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் தான் கடவுள்ங்கிறத வெளிப்படுத்தவும் செஞ்சிருப்பாரு நம்மளுக்கு.
எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்றதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருப்போம். நாம தியரி மாரி பேசிக்கிட்டு இருப்போம். கான்ஃபிடென்ட்டா இருக்காது அதுல. கரெக்ட். நம்ம ஆக்சுவலா ஐ விட்னஸ். ட்ரூ. இல்லையா? எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சார் சொல்றாரு. வி ஆர் த ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸ் பார்த்தவன் ஜட்ஜு கிட்ட அல்லது எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லுவான். நான் பார்த்தேங்க அவரு பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாரு. நைட்டு 7 மணிக்கு இது நடந்துச்சு. அந்த இடத்துல பைக் வந்துச்சு. எவ்வளோ கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஆமா. அந்த கான்ஃபிடென்ட் நான் ஐ விட்னஸ். நான் டெஸ்டிமனி கார்டுக்கு. அப்ப எனக்கு காட் யாருன்னு தெரியும். என் பாவத்த மன்னிச்சிருக்காரு. ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போறத பத்தி எனக்கு தெரியும். இல்லாட்டி நியாய தீர்ப்ப பத்தி தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு ஆனா வாக்குமூலம் குடுக்கல இங்க. நான் சாட்சி சொல்லல. நான் தயங்கி தியரி மாரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் உட்கார்ந்து. கரெக்ட். ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம வேலைய மட்டும் பண்றதுக்கு செஞ்சோம்னாலே, ஹியூஜ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். நம்ம போய் சொல்றாரா? அத மட்டும் நம்ம செஞ்சோம்னாலே, ரிசல்ட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம். ஆண்டவர் தெளிவா சொன்னார். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆமா. அப்பொழுது முடிவு வரும். அதுதான் ஆண்டவர் சொன்னது. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த எபிசோட்ல நம்ம இவ்வளோ தூரம் வந்து அ இந்த பிலீஃப்க்கும் கன்விக்ஷனுக்கும் உள்ளதான டிஃபரன்ஸையும், அதுக்கு ஏத்ததான உதாரணங்களையும். ஆனா நான் இத எப்படி முடிக்க விரும்புறேன் அப்படின்னா, ஒரு ஒரு காலிங்கோட அல்லது ஒரு அழைப்பா. ஸோ தைரியமா போய் காட பத்தி சொல்லுங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் ஐயோ! அப்படின்னு நேரடியா பைபிள் சொல்லுது. இவ்வளோ சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு. ஏன் இந்த காலகட்டத்தில ஒரு காலத்தில ப்ரூஃபும் இல்ல நம்ம கையில. இன்னைக்கு ப்ரூஃப்ஸும் இருக்கு. அத்தனையும் கையில வச்சுக்கிட்டு, நீங்க ஏன் இயேசுவ பத்தி சொல்லும்போது பயப்படணும்? பொய் சொல்ற எத்தனையோ பேர் கான்ஃபிடென்ட்டா பொய் சொல்றாங்க. அங்க போய் அவங்க 3,00,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்த்தா மாரி சொல்றாங்க. 1,50,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத பார்த்தா மாரி சொல்றாங்க. ஆனா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எழுத வைக்கிறதுக்கு சரித்திர சாட்சி இருக்கு. உலக பிரகாரமா ஜியாகிரபிக்கல் சாட்சி இருக்கு. எல்லாமே இருக்கு. இந்த தேவனை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? நான் இத உங்களுக்கு அறைகூவலாக, ஒரு காஸ்பலாக நீங்க சொல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பாக நான் இத சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உலகமெங்கும் புறப்பட்டு போங்க. இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனா, இந்த மாரி வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. ஜனங்களுக்கு சொல்லுங்க. நெறைய பிள்ளைகள் இந்த மாரி டவுட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியிலே வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.